வணக்கம் வெல்த் வித் கௌஷிக் சேனலுக்கு எல்லாரையும் உங்களை வரவேற்கிறேன். ஸோ நம்ம 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் சீரிஸ் 1 to சீரிஸ் 8 வரைக்கும் பார்த்துருந்தோம். பில்லர் 1 to பில்லர் 8 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு கடைசியாக பில்லர் 9 பற்றி பார்க்க போகிறோம். இந்த பில்லர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகசி பிளானிங். இதுதான் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஃபர்காட்டன் பில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெல்த் இஸ் நாட் வாட் யூ பில்ட், இட் இஸ் வாட் யூ லீவ் பிஹைண்ட் அஸ் அ லெகசி. ஸோ நிறைய ஃபினான்ஷியல் பிளானிங் எங்கே முடியும் அப்படின்னு கேட்டால் ரிட்டையர்மெண்ட்டோட முடியும். பட் நாங்கள் இன்டெலி 360 வெல்த்தில் வி கோ எ ஸ்டெப் பியாண்ட். ரிட்டையர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு லெகசி டிரான்ஸ்ஃபருக்கு வழிவகுக்கக்கூடிய வில் ரைட்டிங்கோ இல்லை ஃபேமிலி ட்ரஸ்ட் கிரியேஷனோ அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து வி ஆர் என்ஷூரிங் தட் கிளைண்ட்ஸ் ஆர் டூயிங். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஃபேமிலிஸ் ஃபைட்டிங் ஃபார் அன்டாக்குமெண்டட் ஆசெட்ஸ், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் வில், ஒரு 1000 2000 தான் அந்த வில் ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில் இல்லாதனால நிறைய டிஸ்பியூட்ஸ், லீகல் பேட்டில்ஸ் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த லெகசி பிளானிங்கை கரெக்டாக ஒருத்தவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி வெரி வெரி குட் ஃபார் தெம். ஸோ லெகசி பிளானிங்கிறது வந்து வெல்த்தியாக ரொம்ப அதிகமாக பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் பொருந்தும், மற்றவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 4 pillars ஆஃப் லெகசி பிளானிங் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெகசி டூல், எந்த மாதிரி லெகசி டூல் நம்ம யூஸ் பண்ணோம், அது என்ன பண்ணோம், அது யாருக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ நம்ம வில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரெஜிஸ்டர்டு வில்லாக இருக்கணும். இந்த ப்ரோபேட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அது இப்போ தேவையில்லை. அந்த மெட்ரோ சிட்டிஸ்லையும் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட் ரூலிங் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோபேட்குள்ளே நம்ம போக விரும்பலை. பட் ரெஜிஸ்டர்டு வில் இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீகலாக ஒருத்தருடைய அசெட்ஸை அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வில் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் சக்சஷன் லாஸ் தான் டிசைட் பண்ணணும். யார் அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமோ இல்லை அசெட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால அதை டிசைட் பண்ணியிருக்க முடியாது. யாருக்கு இது தேவை? எனி அடல்ட், யாருக்கெல்லாம் அசெட் இருக்கோ அது அவங்களுக்கு தேவை. இது வந்து பிசிக்கல் அசெட்ஸ் மட்டும்தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஈவன் பேங்க் அக்கௌண்ட்ஸ், எஃப்டிஸ், அதில் கூட அவங்க வில்ல எழுதிக்க முடியும். நாமினேஷன்ஸ் எங்கெங்க பண்ணணும்? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டு, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அசெட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். நாமினி போடாமல் இருந்ததுன்னா இது வந்து ஒரு பெரிய லீகல் ப்ராசஸ்க்குள்ளே போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம். யாருக்கு தேவை? எனி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், யாருக்குமே டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. எனி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் இட் ஷுட் ஹேவ் அ நாமினேஷன், இட் ஷுட் பி அப்டேட்டட் ரெகுலர்லி. அடுத்தது ஜாயிண்ட் ஓனர்ஷிப். இந்த டூல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஸ்பௌஸை வந்து ஜாயிண்ட் ஹோல்டராக பேங்க் அக்கௌண்ட்லையும் இல்லை ப்ராப்பர்ட்டிலையும் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் திஸ் வில் ஆல்சோ என்ஷூர் அ ஸ்மூத் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ப்ரோபேட்டுக்கு வந்து தேவையில்லாதபடிக்கு ஸ்மூத் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ்க்கும் இது வழிவகுக்கும். யாருக்கு தேவை? மேரிட் இண்டிவிஜுவல்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி மேரிட் இண்டிவிஜுவல்ஸ் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் பண்ணும்பொழுது இது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடான ப்ரொசீஜராக எடுத்துகிட்டு போயிடும். அடுத்தது வந்து ட்ரஸ்ட். யாருக்கெல்லாம் லார்ஜ் எஸ்டேட்ஸ், அதாவது ஒரு பெரிய ஒரு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபாய்க்கு மேலே நெட்வொர்த் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீகலாக ரிங் ஃபென்சிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பெசிஃபிக் பெனிஃபிஷியரி, இவங்க தான் ஸ்பெசிஃபிக் பெனிஃபிஷியரி, அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் தான் பெனிஃபிஷியரி. இதை வந்து யாருக்கு எப்போ எதுக்காக போகணும், இட் குட் பி அ சைல்டு எஜுகேஷன் ஆர் ஏதாவது ஒரு சேரிட்டபிள் பர்பஸாக இருக்கலாம், எதுக்கு போகணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அந்த ட்ரஸ்ட் டீடு ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சக்சஷன் டிஸ்பியூட்ஸை இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது பெரும் அளவில் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டால் ஹெச்என்ஐஸ், யாருக்கெல்லாம் வந்து நிறைய அசெட்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸான அசெட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறவங்க, மல்டிப்ளைடு ஃபிசிக்கல் அசெட்ஸ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ், கோல்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸ், டிமேட் அக்கௌண்ட்ஸ், ரெண்டல் இன்கம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டூலாக ஃபேமிலி ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த வில். ஸோ இந்த வில்லு தான் மோஸ்ட் அண்டர் ப்ரிப்பேர்டு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் இன் இந்தியா. ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டிமேட் எடுத்தாங்க எவ்வளோ பேருக்கு வில் இல்லை அப்படின்னு பார்த்தா 95% ஆஃப் த இந்தியன்ஸ் தே டோன்ட் ஹேவ் வில். ஆக்சுவலி இட் இஸ் a ticking time bomb for wealth transfer. ஒரு ரெஜிஸ்டர்டு வில்லை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 1000லேருந்து 2000 ரூபா மட்டும் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. இந்த வில் இருந்துச்சுன்னா எவ்வளவோ லேக்ஸ் ஆஃப் ஃபீஸ், அட்வொகேட்ஸ்க்கு போகக்கூடிய ஃபீஸு, ஃபேமிலி டிஸ்பியூட்ஸு, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் டிஸ்பியூட்ஸ், இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியும். ஸோ நார்மலாக வில் எழுதுறவங்க எல்லாத்துக்குமே எழுதுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸு, டிமேட்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ்,
இது எல்லாத்துக்குமே வில் அவங்க எழுதி ஸ்பெசிஃபை பண்ணி யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ அசெட்ஸ் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவங்களால ஸ்பெசிஃபை பண்ணி எழுத முடியும். பெனிஃபிஷரிஸ் நேம் கிளியராக இருக்கணும். ஒரு எக்ஸிக்யூட்டரும் அவங்க வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூட்டர் வந்து அந்த அசெட்ஸை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஹி வில் டேக் கேர். இந்த மாதிரி வில்ஸை வந்து லோக்கல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதை என்ஃபோர்சபிலிட்டிக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக இந்த வில்லை ஒரு ரெவ்யூ பண்ணுவாங்க. எப்போ ரெவ்யூ பண்ணுவாங்கன்னா ஒரு 3 to 5 years ஒன்ஸ் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லை அசெட்ஸ் வித்திருக்கும் பொழுதோ ஃபேமிலியில் மேரேஜ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது அடிஷனல் மெம்பர்ஸ் வரும்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணுங்கிறதுனால அந்த வில்லை வந்து 3 to 5 years குள்ள ரெவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த 9-point ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க்கில் பை எண்ட் ஆஃப் இயர் 9 you have a registered will, you have documented assets, you have a documented date where SWP will start coming in, nominations update ஆயிருக்கு, your legacy is documented, your family knows where the investments are. So நீங்க அந்த pillar 1 லேருந்து pillar 9 வரைக்கும் ஒரு complete circle you have spent. First pillar என்ன பார்த்தோம்? Financial diagnosis. So அந்த financial diagnosis லேருந்து கடைசி pillar financial legacy வரைக்கும் complete circle you have completed. So pillar 1 to pillar 9 இந்த 9-point financial framework டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேற என்ன சப்ஜெக்டில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம ஒரு சீரீஸாக நம்ம அதை ஃபார்ம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.